லாங் டேர்ம்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எம்என்எம்லேயும் சரி, டாடா மோட்டார்லேயும் சரி. அடுத்ததாக நம்ம சொல்கிறது வந்து டிவிஎஸ் மோட்டார். நமக்கு டாடா மோட்டார்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். எம்என்எம் அடுத்து தேர்டாக வந்து பேசஞ்சர் இந்த வெஹிக்கிள் செக்மெண்ட், 2 வீலர் செக்மெண்ட்டில் வந்து டிவிஎஸ் மோட்டாரை கன்சிடர் பண்ணி. ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். வேகமாக வளர்ந்து வரும் ஆட்டோமொபைல் செக்டார் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? தனிநபர் வருமானம் ஆண்டுக்காண்டு உயர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் வந்து வாகனம் வந்து இன்றைக்கி அத்தியாவசிய தேவையாகிடுச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ ஆட்டோமொபைல் செக்டரோட இந்தியா கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னைய லெவலுக்கு 7% ஜிடிபியில் 7% அளவுக்கு இருக்குது. இதுவே 90s பார்த்திங்கன்னா 2.1% அளவுக்கு இருந்துச்சு. இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் 3rd பிளேஸில் இருக்குங்க. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது. ஸோ அதேமாரி ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ், உதிரி பாகங்களும் வந்து இந்தியா வந்து 3rd லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டர் உயர்ந்து வரதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கும் நிறைய அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸு, நிறைய சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாருமே வந்து ஆட்டோமொபைல் செக்டரை ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்ட் ஆர்பிஐ டேட்டா படி வந்து வெஹிக்கிள் லோனுக்கு 15 lakh crore அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மி தான், முன்னே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பு. ஸோ அதனால் வந்து இந்த செக்டார்ஸ் வந்து உயர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 21 அதனுடைய கான்ட்ரிபியூஷன் 0.35%, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% அளவுக்கு இருக்குது. இன்னும் இந்தியாவில் அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ்லாம் பெருசாக வந்து இன்ஸ்டால் ஆகலை. அப்படி இருக்கும்போதே எலக்ட்ரிக் செக்மெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இன்னும் ஃபியூச்சரில் இது வந்து ரோபஸ்ட் க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும், கார்பன் எமிஷன்ஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இன்ஜினும் முடியாது. இது ரினியூபிள் எனர்ஜினால இதுக்கு எந்த மாசுக்கு எந்த ஒரு எதுவும் பிரச்சனையும் வராதுன்றதுனால இதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி வேறு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியிலலாம் அது இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசல் ப்ரைஸை வந்து பாருங்கள், பெட்ரோல் ப்ரைஸை நிகராக கொண்டு வந்துட்டாங்க. டீசல் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மி தான் பெட்ரோலை விட. எதனால் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எமிஷன்ஸ் வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து டீசல் இன்ஜினில் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு பெட்ரோல் இன்ஜின்ஸ். பெட்ரோல் இன்ஜின் வந்து கொஞ்சம் கார்பன் எமிட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து டீசலுடைய விலையெல்லாம், டீசல் காஸ்ட்டையும் ரைஸ் பண்ணிட்டாங்க, டீசல் ப்ரைஸையும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசல் இன்ஜினே இருக்கக்கூடாதுன்றதான் கவர்மெண்ட்டுடைய திங்கிங்க. ஸோ வந்து குளோபலாக வந்து இது வந்து ஆட்டோமொபைல் செக்டர் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1600 பேர் வந்து கார் யூஸ் பண்ணுறாங்க. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 1580 பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1024 பேர் தான் காரை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவுடைய சராசரி வருமானம் வளர்ந்து விழுந்துட்டு இருக்குது. இந்த எஸ்பிஐ வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் ரிப்போர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆண்டுக்கு 2.3 லட்சம் வந்து ஏர்ன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 lakh அளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். சோபிஸ்டிகேட் லைஃப்ன்றதுனால எல்லாருமே காரை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த செக்மெண்ட்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம 2004 ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா ரிட்டர்ன் வந்திருக்கும். அதாவது நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமொபைல்ஸ், மாருதி சுசுகி, டாடா மோட்டர், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் வந்து வளர்ந்ததுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ண சொல்ல போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்டாக்ஸு. ஒரு காலத்தில் டெப்ட் அதிகமாக இருந்துச்சு, இப்போ காஸ்ட் இப்போ வந்து டெப்டே வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக டிவைடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் அதாவது ஜேஎல்ஆர், இந்த ஜாகோர், லேண்ட்ரோ, ரேஞ்சோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஃபிஸ்டிகேட் பர்சன் யூஸ் பண்ணுறது. ரொம்ப வந்து ஹை செக்மெண்ட் கார்ஸு, காஸ்ட்லியான கார்ஸ் எல்லாமே க்ரோர்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அதனுடைய பிளான்ட் வந்து யூகேல மட்டும்தான் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் பூனே பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா வந்து டாடா சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ஒரு 20% அதனுடைய விலை குறையும். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது விலையும் கொஞ்சம் குறைச்சி சேல் பண்ணாலும் சேல்ஸும் வேர்ல்டு லெவலில் அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இன்கம் அதிகமாக வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஸோ ஸ்டாக்குடைய விலையும் ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டாடா மோட்டார்ஸில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்என்எம், மகேந்திரா ரீசெண்டாக ஒரு எஸ்யூவி விட்டாங்க. அதனுடைய புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸை விட புக்கிங்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரீசெண்ட் மே மந்த் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆட்டோமொபைல் செக்டர் க்ரோ இல்லை, அதாவது 4% தான் க்ரோத்து. இதில் வந்து எம்என்எம் வந்து அந்த பர்டிகுலர் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸில் 20% அளவு க்ரோத்து லாஸ்ட் மேவை கம்பேர் பண்ணது இந்த மேலே. ஸோ எம்என்எம் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு நல்ல கை கொடுக்கறது வந்து டிராக்டர். அடுத்து வந்து இதுலேயும் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி மகேந்திரா குரூப்பு. ஸோ அதனால் வந்து கண்ணை மூடிட்டு மேபி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் எம்என்எம்லேயும் சரி, டாடா மோட்டார்லேயும் சரி. அடுத்ததான் நம்ம சொல்கிறது வந்து டிவிஎஸ் மோட்டார், நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு நிறுவனம். அவங்க வந்து ஃபேமஸ் வந்து 2 வீலரில் தான். அதாவது வந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் ஒரு 18% அளவு இருக்குது. இந்தியாவில் வந்து 3rd
தேர்ட் பிளேஸில் இருக்காங்க டூ வீலர் செக்மெண்ட்டில். இப்போ வந்து இந்த ஐக்யூப்ன்ற எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் நல்லா அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு மேஜராக வேறு எங்கெங்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வெளிநாட்டிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தோனேஷியாவில் ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா, ஏஷியன், சவுத் ஏஷியா அந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, லத்தீன் அமெரிக்கா இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நல்ல கம்பெனி. இப்போ இன்னைய லெவலுக்கு ஒரு பிஇ கொஞ்சம் கூட இருக்குது, ஏர்னிங் பெர் ஷேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ லாங் டேர்மில் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம இப்போ சொல்கிறது டாடா மோட்டார்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும், M&M. அடுத்து தேர்டாக வந்து பேசஞ்சர் இந்த வெஹிக்கல் செக்மெண்ட் டூ வீலர் செக்மெண்ட்டில் நம்ம வந்து டிவிஎஸ் மோட்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஆட்டோமொபைல் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆட்டோமொபைல் செக்டாரில் எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 கோடி பேர் என்கேஜ் ஆகிருக்காங்க ஆட்டோமொபைல் செக்டாரில். இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது ஆட்டோமொபைல் செக்டாரில். இதனால் வந்து பல குடும்பங்கள் பயனாளி இருக்குது. ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நம்ம இதை ஃபியூச்சர்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.